சுய ஒழுக்கம் எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்காக ஜே ஜெகதீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேச வந்திருப்பவன் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன், வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஜே ஜெகதீஸ்வரன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுய ஒழுக்கம். தமிழன் திசையை 8ஆக வைத்தான், இசையை 7ஆக வைத்தான், சுவையை 6ஆக வைத்தான், நிலத்தை 5ஆக வைத்தான், வேதத்தை 4ஆக வைத்தான், தமிழை 3ஆக வைத்தான், இரவு பகல் என 2ஆக வைத்தான், உயிரை 1ஆக வைத்தான், அது நிலும் உயர்வாக வைத்தான் ஒழுக்கத்தை. அதைதான் வள்ளுவன் ஒழுக்கம் விழுப்பன் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கம் உயிரை விட மேலானது, ஒழுக்கமும் கல்வியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. கலாமையா முதல் காமராஜர் வரை பெருந்தலைவர்களாக நச்சிந்தனை உடையவர்களாக மின்னுவதற்கு காரணம் சுய ஒழுக்கமே. உலகத்தில் மிக உயர்வானது கல்வி என்பதை ஔவையார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறினாலும் கல்வியை விட உயர்வானது ஒழுக்கமே என்பதை ஆர்கவி உலகத்து மக்களுக்கு எல்லாம் மோதலின் சிறந்தது ஒழுக்கமுடைமை என்கிறது முதுமொழி காஞ்சி. உப்பில்லா பண்டமும் ஒழுக்கமில்லா செயலும் குப்பைக்கு சமம் என்கின்றனர் சான்றோர். ஒழுக்கம் என்ற ஒரு பண்பு போதும் ஒவ்வொரு மனிதனின் உயர்விற்கும். சுய ஒழுக்கம் நல்ல நூல்களை கற்பதனாலே வரும். நான் படித்த நூல்களிலே சிறந்த ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது திருக்குறள். மணிமுடியை துறந்தாலும் என் நிலையிலும் பொய்க்கூறா ஹரிச்சந்திர மகாராஜா இன்றளவும் உண்மைக்கு சான்றாக இருக்கிறார். மனிதனின் மனமானது கிளைக்கு கிளை தாவும் குரங்கை போன்றது. அதை சுய ஒழுக்கத்துடன் கடிவாளம் பூட்டிய குதிரை போன்று நேர் வழியில் செலுத்த வேண்டும். மனிதனுக்கு உயிரை தருவது தாயின் கருவறை, அதை விட மேன்மையான உயர்வை தருவது பள்ளியின் வகுப்பறை. ஒழுக்கத்தை உயர்வாக போற்றும் நம் தமிழினம், அதனால் தான் அறம் தவறான் நீதிக்கு மணி நீதி சோழனும், நட்புக்கு கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரும், கற்புக்கு கண்ணகியும், ஈகை குணத்திற்கு கடை 7 வள்ளல்களும் சான்றாவார். நம் மக்கள் ஒழுக்கத்தில் மேன்மையாக இருந்த காரணத்தினால்தான் பெண் கல்வி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே சிறந்து விளங்கியது. ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், காக்கைப்பாடினியார், நச்சவையார் போன்ற பெண் புலவர்கள் தலை சிறந்து விளங்கினர். நல்லொழுக்கம் மாணவர்களுக்கு இடைவிடாத மழை பெய்யும் சிறபூஞ்சியை போன்றது. நல்லொழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்தால் 1.25 அடியில் உலகத்தை அளந்த வள்ளுவனின் கூற்று உண்மையாகும். வானலாவிய புகழை தரும் பிராணங்களாகிய மகாபாரதமும் ராமாயணமும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற சுய ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது. அதனால்தான் சுய ஒழுக்கத்திற்கு ராமனும் தர்மனும் உதாரணமாகின்றனர். தனிமனித ஒழுக்கமே ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு துணை புரியும், நாடும் வளர்ச்சி பெறும். கல்வியின் முதல் நோக்கம் ஒழுக்கமே, அதற்கு அடுத்துதான் அறிவு. ஒழுக்கம் தராத கல்வி பயனற்றது. சுய ஒழுக்கமே சாதனை வெற்றி பெற பெரிதும் தேவை என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒழுக்கம் என்பது வாழ்வியல் நெறின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தினால்தான் அவன் சார்ந்த சமுதாயம் ஒழுக்கமாக இருக்க முடியும்ன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு கவிஞருடைய வரிகள் ஞாபகம் வந்தது. எப்போது வீடுகளில் அறம் இருந்தால் நிச்சயமாக வீதிகளில் அறம் இருக்கும்ன்ற ஒரு விஷயத்த அது பிரதிபலிச்சது. அது மட்டுமல்ல, அந்த ஒழுக்கத்தினால் மட்டும்தான் ஒவ்வொருவரும் தனக்கான அடையாளத்தை உருவாக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு மனிதன் தான் சார்ந்த சமுதாயத்தையும் இந்த உலகத்தையே வழிநடத்துவதற்கு அடிப்படை ஒழுக்கம் என்று அழகான பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள்.